ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்புறம் ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல் ஷேரிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அவங்க வந்து நம்மக்கிட்ட நியரில் இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸை ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண முடியும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு டேட்டாவை யூஸ் இல்லாமல் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்து எந்த ஒரு ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டாஃபிஷேர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இது கொடுத்துருங்க. இப்போ வந்து டர்ன் ஆஃப் யுவர் பேட்டரி சர்வர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கீப் ஆன் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து ஜஸ்ட் வந்து ஃபினிஷ் த செட்டப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு ஃபைல் வந்து எவ்வளோ ஜிபி ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதை இதில் வந்து அப்லோட் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமுமே கிடையாது. டேரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல்ஸை வந்து இதில் நீங்கள் டேரெக்டாக இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லிங்க் சென்ட் ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் ஹோம் பேஜில் வந்து இதாயிரும், ஷோ ஆயிரும். ஸோ இது வந்து டேரெக்டாக அப்லோடே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபைலை வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துருக்கீங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்றது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதே ஷேரோட ஆப்ஷனை வந்து அவங்க சைடு வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த லிங்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு இங்கே நீங்கள் என்னத்தை வந்து நீங்கள் லைவாக வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு அங்கே வந்து அவங்களால டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு உங்கள் சைடில் இருந்தோ அவங்க சைடில் இருந்தோ எந்த விதமான டேட்டாஸும் வந்து ஸ்பெண்ட் ஆகாது. டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபைல்ஸையும் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஒரு யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த விதமான ஒரு ஃபைல்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியாது. ஸோ இந்த மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கில் அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் வந்து உங்களால் ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.